ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீஅலோகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடந்த 2 வீடியோவில் மேலே கலக்கலாம் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரீஅலோகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீஅலோகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் மெலாக் யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெமரி தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஅலோகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன 2 வீடியோவில் நம்ம வந்து கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு இன்டீஜர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு இன்டீஜர் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி யூஸ்ட்டு பைட் வாங்குறேன், மெலாக் கொடுத்து ஸோ சைஸ் ஆஃப் இன்டிஜர் மல்டிப்ளை பண்ணி எத்தனை பைட் அலோகேட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து அந்த இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மெமரி அலோகேட் ஆகணும், மெமரி அலோகேஷன் ஃபெயில்டுன்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. மெமரி அலோகேஷன் ஃபெயில்டுன்னு. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை வாங்க போகிறேன். ஓகே, யூஸர் வந்து எத்தனை பைட்டு கொடுத்துருக்காரோ அது வரை அந்த ஃபார் லூப் ரன் பண்ணும். i++. ஓகே, இப்போ இது வந்து ஒரு அரே மாதிரி. ஸோ அதனால் நான் ஸ்கேன் ஆஃப் யூசர் இந்த இன்புட் வாங்க போகிறேன். %d number of I. ஸோ நம்ம வந்து இப்போ 5 கொடுத்தோம்னா ஸோ 5 × 4 20 பைட்ஸ் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். நம்மளால் 4 நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த 4ஐயும் ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல ஃபார் int I = 0, I > bt. ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். print of %d. ஓகே, இப்போ நம்ம ஆஃப் I. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 5 பைட் அலோகேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம் மெமரி. ஸோ 5 பைட்னா ஸோ 5 நம்பர் 5 4 20 பைட்ஸு. இப்போ நான் நம்பர் கொடுக்கேன் 1 2 3 4 5. ஓகே, இப்போ சப்மிட் கொடுக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, வந்துடும். ஓகே, நிறைய எரர் வருது. என்னெல்லாமோ அதை சரி இந்த இடத்துல இது. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். 5 1 2 3 4 5 சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இல்லை, இன்னும் நிறைய எரர் இருக்கு. ஓகே, ஆம்பர்சன் போட மறந்துட்டேன். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. 5 1 2 3 4 5. ஓகே, சப்மிட் கொடுத்துடலாம். ஃப்ரீ. ஓ மை காட், அப்படியே காப்பி பண்ணி போயிட்டு இருந்தேன் அந்த கோடை. ஸோ அதனால் நம்மளுக்கு ஓகே இப்போ பார்ப்போம். 5 1 2 3 4 5. ஓகே, சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் பைட். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு 1 2 3 45 5. இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ do you need more memory puts, do you need more மெமரின்னு வாங்க போகிறோம். மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூசர்டேருந்து நான் அந்த ஸ்கேன் ஆஃபில் அந்த மெமரி எவ்வளோன்னு வாங்க போகிறேன். ஸ்கேன் ஆஃப் %d கம்மா. ஸோ அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் btda. ஏன்னா நம்ம இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா ரீஅலோகேட் பண்ண போகிறேன். ஸோ ரீஅலோகேட் பண்ணி அதே நம்பர்லேயே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் இது வந்து வாய்டு பாயிண்ட் தான் ரெட்டர் பண்ணுவோம். அதனால் நான் டைப் காஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ int* ரீஅலோகேஷன். ஸோ எதுக்கு ரீஅலோகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பருங்கிற பாயிண்டர் தான். ஸோ அந்த பாயிண்டரு எத்தனை பைட்டு, ஸோ அது நம்ம யூசர்லேருந்து வாங்கின பைட்டு. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னச்சுன்னா மறுபடியும் மெமரி வந்து ரீஅலோகேட் ஆகிருக்கும். அது அலோகேட்டாக இல்லையே நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இதை அப்படி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மெமரி அலோகேட் ஆகலாம், மெமரி அலோகேட் ஃபெயில்டு வரும். இல்லைனா யூசர்லேருந்து மறுபடியும் ஒரு 10 இன்புட் வாங்கும். ஸோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நம்ம /n கொடுத்துக்கலாம் அந்த இடத்துலனா /n. ஓகே, இப்போ நான் கொடுக்கேன், ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 நம்பர் கொடுத்து இன்புட் கொடுக்கேன். 1 2 3 4 5. இப்போ நான் பண்ணால் மெமரி சைஸை கூட்ட போகிறேன். ஸோ 10ன்னு கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 9. ஓகே, ஒரு சரிங்க வரேன்.
4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ சப்மிட் கொடுங்க. இப்போ பாருங்கள் அவுட்புட்டில் வரும். நோ அவுட்புட்டா? ஸோ என்ன பிரச்சனை? நண்பா, ஏதாவது இன்புட் தப்பாக கொடுத்தாலும் பிரச்சனை வரும். ஓகே, முதல்ல நம்ம 3 கொடுத்து பார்ப்போம். 1 1 2 3. அடுத்தால நம்ம எக்ஸ்ட்ரா 4 பைட் கொடுத்துக்கலாம். ஒரு பைட் மட்டும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்மிட். ஓகே வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்துச்சு. ஸோ 1 2 3 வந்துட்டு டூ யூனிட் மோர் மெமரி கேட்டோன்னா நம்ம 4 பைட் கொடுத்தோம். 4 பைட் மெமரியில் கேட்டு ஸோ 4 பைட்டும் பிரிண்ட் ஆகிட்டு. அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எப்படி ரீஅலோகேஷன் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.